இங்க இந்த பொண்ணு ஜாகிங் போயிட்டு இருக்கா. போற வழியெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அடியே நான் ஜாகிங் போறேன்னு சொல்ல, சரி பார்த்து போயிட்டு வான்னு மெசேஜ் பண்றான். போயிட்டு இருக்கும் போதே சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன் ஒருத்தன் வந்து இவனை இடிச்சுக்கிட்டு வேகமா தலைதிரிக்க போக, இங்க பாருடி நீ ஒருத்தன் இடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இவ திருப்பி மெசேஜ் பண்றா அவ ஃப்ரெண்டுக்கு. அவன் கியூட்டா இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிப்ளை பண்றா. இவளும் சிரிச்சுட்டு அங்கிருந்து திரும்பவும் போயிடுறான். திரும்பவும் ஜாகிங் போயிட்டு இருக்கும் போது ஒரு ரெட் கலர் டென்ட் இருக்கு. அந்த டென்ட் பக்கத்துல ஒரு சைக்கிள் இருக்கு. இவளை இடிச்சுட்டு போனான்ல அந்த சைக்கிள். இவளும் டென்ட்டுக்குள்ள அந்த பையன் இருப்பானான்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறான். அந்த டென்ட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சவுண்டும் வரல. சரி நீ இவளும் ஜாகிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன்ல வரா. வரும்போது திரும்பவும் அந்த டென்ட்டை பாக்குறா. இந்த தடவை அவளுக்கு ஒரு வியர்டான ஒரு ஃபீலிங் வருது. இந்த டென்ட்டுக்குள்ள யாராச்சும் இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போய் அவ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றா. அப்படியா அப்ப அந்த இடத்துல போய் நம்ம ஷூட்டிங் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு கிண்டலா மெசேஜ் பண்றா. இவளும் சிரிச்சுக்கிட்டே போறா. பார்த்தா திடீர்னு என்னமோ அங்கங்க சவுண்ட் வருது. இவ எந்த இடத்துக்கு போனாலும் யாரோ கத்துற மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது. இவ பயந்து போய் அந்த டென்ட்டுக்குள்ள போய் உட்காந்துடுறா. பார்த்தா கீழெல்லாம் ரத்தமா இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா என்னமோ அக்கா கிடக்குது. அதெல்லாம் பார்த்து இவ ரொம்ப பதறி போயிருக்கு. டென்ட்டை விட்டு வேக வேகமா வெளியில வரலான்னு பார்த்தா அந்த டென்ட்டோட ஜிப்பு திறக்க மாட்டேங்குது. அமுக்குடா அவளை அப்படிங்கிற மாதிரி இந்த டென்ட் மொத்தமா அவளை பிடிச்சி அமுக்கிறது. அவளதான் அதோட அவ காலி. அவ ஃப்ரெண்டும் அவளுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு அவ எடுக்கலன்னு மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்றா. மறுநாள் அதே இடத்துக்கு போறா. அதே டென்ட் இருக்கு. அதோட இந்த ஷார்ட் பிலிமை முடிக்கிறாங்க. பை.